மனம் என்பது வேறு, மூளை என்பது வேறுதான். மூளை என்பது சூரியன் மற்றும் புதன் என்று வைத்துக்கொண்டால், மனம் என்று வரும்பொழுது அது சந்திரன் சார்ந்ததாகவே இருக்கிறது. நம்ம தத்துவார்த்தமா முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, மூளை என்பது என்ன சொல்லும் சொன்னா, நம்ம ஏற்கனவே படித்திருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கற்றறிகின்ற விஷயங்கள் அத்தனையுமே ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது எங்க போகும்னு சொல்லி பார்த்தோம்னா, அது மூளையில தான் போய் ஸ்டோர் ஆகியிருக்கும். அது அப்படியே போய் அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னா, மூளை என்பதை ரோம் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ROM ரோம் அப்படின்னு சொன்னா ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்றா இல்லையா? நம்ம என்ன விஷயத்தை படிச்சிருக்கோமோ அந்த படித்த விஷயங்கள் அப்படியே அங்க போய் ஸ்டோரேஜ் ஆயிடுறது இல்லையா? அதை மட்டும்தான் மூளை என்பது செயல்படுத்துகிறது. அந்த ஸ்டோரேஜ் ஆன விஷயங்களை நம்முடைய மனமானது உள்வாங்கி எந்த நேரத்திலே எப்படி செயல்படுத்த வேண்டும், இதன் மூலமாக மற்றவருக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று யோசிச்சு பண்றது இல்லையா? அதுதான் மனசாட்சி அப்படின்னு சொல்றது. உன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? உன்னுடைய மூளையை தொட்டு சொல்லுன்னு யாருமே சொல்ல மாட்டா. என்ன உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு எப்படி கேட்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு அறிவற்ற செயலை செய்யும் பொழுதுதான், ஒரு முட்டாள்தனமான செயலை செய்யும் பொழுதுதான் உனக்கு மூளை இருக்கான்னு கேட்பா. அதே நேரத்திலே பிறர் துன்பப்படும்படியான செயல்களை செய்யும் பொழுது உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கான்னு தானே கேட்பா. மூளை இருக்கான்னு கேட்க மாட்டா தானே. உன்னுடைய மனதிலே ஈவு இரக்கம் என்பதே இல்லையா அப்படிதானே கேட்பா. ஆக மனம் என்பது வேறு, மூளை என்பது வேறுதான். மூளையை விட மனதிற்கு அனுபவம் என்பது அதிகம். மனசாட்சி என்ன சொல்லுதோ அதன்படிதான் செயல்பட வேண்டும். எல்லா விஷயங்களிலுமே வெறும் மூளையை மட்டும் உபயோகப்படுத்தி செயல்படக்கூடாது. மூளை என்பது நாம் கற்றறிந்த விஷயத்தை கொண்டு இதை இப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தியரியைத்தான் சொல்லுமே தவிர, அங்க பிராக்டிக்கலா வரக்கூடிய டிஃபிகல்டிஸ் என்னங்கிறத நம்முடைய மனம்தானே சொல்லும். ஆக எல்லோருமே மனசாட்சியின்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் எப்படி நமக்கு அறிவுறுத்துகிறதோ, என்ன விதமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கிறதோ அதன்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இப்படி சொல்லுவா தெரியுமா? மூளை சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவா. மூளை சூடாயிடுச்சுன்னு சொன்னா ரொம்ப யோசிக்கும் பொழுது மூளையானது ரொம்ப அப்படியே ஹீட் ஆயிடுது அப்படின்னு சொல்றா. ஆனால் அதையே ஒரு தண்ணீரை அருந்தும் பொழுது, தண்ணீர் என்பது அந்த சந்திரனை குறிக்கிறது. அந்த தண்ணீரை அருந்தும் பொழுது நம்முடைய மனமும் சாந்தப்படுகிறது, அதன் மூலமாக அந்த மூளையும் சாந்தப்படுகிறது. அப்பொழுது எடுக்கின்ற காரியங்கள் அத்தனையுமே தடையில்லாமல் எந்த விதமான பதட்டமும் இன்றி வெற்றிகரமாக நமக்கு வழிகாட்டுகிறது அல்லவா? வெற்றிகரமான பாதையிலே செல்வதற்கு நமக்கு அது வழிகாட்டுகிறது. ஆக மனம் என்பது வேறு, மூளை என்பது வேறுதான்.